கவுனி அரிசி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். அதுக்காக மெஷரிங் கப்புக்கு 1 கப் அளவு கவுனி அரிசி எடுத்து அதை ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஊறினதுக்கு அப்புறமா அது குக்கருக்கு மாற்றிக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் ஊற வச்ச தண்ணியுமே 1 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 3 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 3/4 கப் அளவு கருப்பட்டி எடுத்து ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கருப்பட்டி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெள்ளை இல்லை ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அரிசி நல்லா குக் ஆகிருக்கு. நான் இந்த டைமில் நான் கருப்பட்டியில் லைட்டாக தூசி இருக்கிறனால அதை நல்லா வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றிரும். 1/4 கப் அளவு தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்து சேர்த்தாலும் நல்லா வாசமாக இருக்கும். ஆனால் நான் அன்றைக்கி ஏலக்காய் சேர்க்கல. இந்த மாதிரி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்.